தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோகா அத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகம் நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றது? குறிப்பாக இன்றைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் எந்த ஒரு நோய் கிருமிகள் நம்மை தாக்காமல் வாழ்வதற்கு, இன்றைக்கல்ல என்றைக்குமே வளமாக வாழ்வதற்கு இந்த யோக பயிற்சிகள் எப்படி பயன்படுகின்றது அதான் பார்த்துட்டு வரோம். இயமம் நியமம் 2 படிகள் பார்த்துருக்கோம். ஆசனம் 3வது படி பார்த்துருக்கோம். 4வது படி பிராணாயாமம், மிக நல்ல அற்புதமான ஒரு படி. பிராணன் அப்படிங்கிறது ஒரு மூச்சா மட்டும் கிடையாது, ஒரு உயிர் சக்தி. இந்த உடலில் பிராண ஆற்றல் இருந்தால் தான் உடல் வளமாக நலமாக திடமாக இருக்கும். யாருடைய உடம்புல பிராண ஆற்றல் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், மனம் ஒருநிலைப்படும். தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர்வதற்கு, நான் யார் அப்படிங்கிறது உணர்வதற்கு இந்த உடம்புல பிராணன் சீராக சிறப்பாக இயங்கணும். புறப்பட்டு புக்கி திரிகின்ற வாயுவை நெறிப்பட நிறுத்தி நின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் உரோமம் கற்கும் புறப்பட்டு திரியோன் புரிசடையோனே. அதேபோல் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. மண்மனம் எங்குண்டோ வாயு அங்கு உண்டு, வாயு எங்கு உண்டோ மண்மனம் அங்கு உண்டு. வன்மனம்னே சொல்வார் திருமூலர். அப்போ இந்த உடம்புல இறைவன் கொடுத்த அழியாத சொத்து பிராணன். அதான் அவர் 4வது படியாக பிராணாயாமம்னு வச்சுருக்காரு. நன்றாக பாருங்கள், இயமம் நியமம் ஒரு ஒழுக்க கோட்பாடு. ஆசனம் நல்ல திடமாக உடலை நாடி நரம்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய, திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் எடுத்துட்டோம்னா அதற்கப்புறம் பிராணாயாமம். இதில் நாடி சுற்றி பிராணாயாமம்னு 2 பகுதியை பிரிச்சிருக்கிறாரு. நாம் என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல நமது உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றன. நடராஜர் சிதம்பரம் கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த 72,000 நாடி நரம்புகளை பிரதானமாக வைத்து தான் அந்த ஓடுகளை அமைத்திருப்பாங்க. நமது உடல் தத்துவத்தை தான் அது ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக அங்கே சித்தரிக்கின்றார்கள். நமது இதயத்தினுடைய துடிப்பு நடராஜர் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த நடராஜருடைய துடிப்பு. அப்போ நமது உடல் இயக்கம் எப்படி இருக்கணும், மன இயக்கம் எப்படி இருக்கணும், இந்த 72,000 நாடி நரம்புகளை எப்படி சுத்தமாக வைத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உடலே ஒரு ஆலயம். அப்போ யாருடைய உடலில் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கும். அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நோய் கிருமிகளும் வைரஸும் தாக்காது. அப்போ நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நிச்சயமாக உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, 2 ஆத்ம ரீதியாக 3ஆக பார்க்குறோம். உடல் ரீதியாக இந்த உடல் நல்லா இயங்கணும், ஒவ்வொரு செல்களையும் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும். அதற்கு எளிமையான ஒரு அது பிராணாயாமம் ஒரு கடல். நம்ம அவ்வளோ தூரம் உள்ளே முங்கி போக வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கணும். அதற்கு ஒரு எளிமையான ஒரு குளிர்ச்சி வகை பயிற்சி. நமது வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய லங்ஸு, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய லங்ஸு, சந்திரக்கலை சூரியக்கலை, நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு பண்ணக்கூடிய எளிமையான நாடி நரம்புகளை திடமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான நாடி சுத்தி பயிற்சி. ஸோ இது நீங்கள் தினமுமே காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் இல்லாதவர்கள் காலை மாலை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் உடலில் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கும். பிராணனை நியமப்படுத்துதல், சரியாக அந்த பிராண சக்தியை உடலில் இயங்க செய்தல், அதன் மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண ஆற்றலை நன்றாக பரவச் செய்தல். நீர்களை மனதை பக்குவப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவதுங்கிறது ஒரு சற்று சிரமமான ஒரு செயல். அதுக்கு தொடர்ந்த பயிற்சி வேண்டும். இந்த மனதுக்கு சக்தி கொடுப்பதே பிராணன். அப்போ இந்த பிராணனை ஒரு நியமப்படுத்திட்டு நம்ம உடம்புல சீராக இயங்க வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மனம் நமது கண்ட்ரோலில் வந்துடும். நேர்முகமான எண்ணங்கள் மட்டுமே எப்பொழுதும் இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல ஒரு உங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய பிராணன் அந்த அதிர்வலைகள் சத்துவகுண அதிர்வலைகளாக இருக்கும். அப்போ பாருங்கள், நான் என்னுடைய சுயநலத்திற்காக அந்த பிராணாயாமத்தை பண்ணேன், நிச்சயமாக அது பொதுநலமாக மாறிவிட்டது. எனக்கு சுயநலம் நாளாக நாளாக குறைந்து கொண்டே செல்லும். எனக்குள் வரக்கூடிய எல்லா அதிர்வலைகளும் பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு பலனளிக்கக்கூடிய எளிமையான நாடி சுற்றி ஒரு குளிர்ச்சி வகை பிராணாயாமம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் அப்படிங்கிறதுல பேசிக்காக அது நமக்கு நன்றாக கைகூடுவதற்கு முதல்ல நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாடி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதனுடைய ப்ராக்டிக்கல் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நாடி சுற்றி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கணும்.
கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது கை தான் யூஸ் பண்ணுறோம். பெருவரனால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதுலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. இடதுலே மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடதுலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் இடதுலே மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக இடதுலே மூச்சை வெளியே விடுங்க. 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு முதல் பயிற்சி. இப்போ மோதிர வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வலதிலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வலதிலே மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. வலதிலே மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. 10 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். மீண்டும் வலதிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வலதிலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடதில் இழுத்து வலது, இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க. அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க. அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. இதேபோல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. வலது நாசியில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். இடது நாசியில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக. அடுத்த நாசியில் இடதில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை. இதேபோல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ ஒரு சின்ன உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. சீத்தளின்னு சொல்லக்கூடியது. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. நல்லா வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசுலையும் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இதேபோல் 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 2 நிமிடங்கள். இந்த நாடி சுத்தியும் இந்த ஒரு சின்ன சீத்தளின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி, குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி, இது ரெண்டையுமே நம்ம அடிப்படை பயிற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பிராணாயாமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். அதில் இந்த பயிற்சிகளை நம்ம அடிப்படை பயிற்சியாக பண்ணும்போது நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். நமது நுரையீரல் நன்றாக இயங்கும். இப்பொழுது வரக்கூடிய வைரஸ் கிருமிகள் எதுவுமே நம்ம தாக்காத ஒரு நிலையும் கிடைக்கின்றது. அதேபோல் பிராணாயாமத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கும் இந்த பயிற்சி பயனுள்ளதாக அமைகின்றது. நேர்களே, இப்போ நம்ம எளிமையான ஒரு சின்ன பயிற்சின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இது தொடக்க பயிற்சி. நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. நமது உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். மன இயக்கம் நன்றாக இருக்கும். 72,000 நாடி நரம்புகளும் மூளையை சார்ந்தது தான். அந்த மூளை நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். நுரையீரல் நன்றாக இயங்கும். நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது. இது உடல் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடும். அப்போ உடம்புல கழிவுகளும் வெளியே போய் நல்ல பிராண ஆற்றலும் பெற்றுட்டோம்னா எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு நோய் கிருமியோ நம்மை தாக்காது. எந்த ஒரு மனிதன் பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடிக்க நினைக்கின்றானோ அந்த நினைப்பே உங்களை வளமாக வாழ வைக்கும். நிச்சயமாக கிருமிகள் அண்டாது. நீங்கள் எளிமையான பயிற்சிகளை அவரை நினைத்து, அவர் மிகப்பெரிய குரு, யோகத்தினுடைய தந்தை அவர், மாமுனி பதஞ்சலி மகரிஷி. அவர் மனிதரைப் போல் வாழ்ந்து மனிதனுடைய உடல் உள்ளத்தை ஆராய்ச்சி செய்து 196 சூத்திரங்களாக நமக்கு கொடுத்துருக்கிறார். 4 பாதங்களாக பிரித்து கொடுத்துருக்கிறார். ஒவ்வொன்றுமே உடலை சார்ந்தது, மனதை சார்ந்தது, வாழ்க்கையில் வளமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ரகசியங்கள் அடங்கியது. ஸோ இந்த கலைகளை தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நாம் மீண்டும் இதனுடைய அடுத்தபடி, இப்போ ஈமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் பார்த்துருக்கோம். அடுத்தபடி பிராணாயாமம் அப்புறம் தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை வரக்கூடிய பகுதிகளில் தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.